ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ராமேஸ்வரம் ட்ரிப் தான் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். எதுக்காக ராமேஸ்வரம் நாங்கள் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமனாருக்கு 6வது வருஷம் தவசம். இந்த வருஷம் வந்து 6வது வருஷங்கிறதுனால ராமேஸ்வரத்தில் போய் திதி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து எல்லோரும் பிளான் பண்ணி ராமேஸ்வரத்துக்கு போக போகிறோம். இன்றைக்கி நைட்டு 1:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறோம். எப்படியும் ராமேஸ்வரம் போனோம்னா, ராமேஸ்வரம் போகிற அன்னைக்கு நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் 2 நாளும் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் ஒர்க் பார்க்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் அர்ஜென்ட்டான ப்ளவுஸ் எல்லாத்தையுமே காலையிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும் ஸ்டிச்சிங்க்கே டைம் சரியாக இருந்துச்சுங்க. 6 மணிக்கு மேலே தான் வந்து வீட்டிலையே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் 6 மணி போல் வாசல் தெளித்து கோலம் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா மறுநாள் தவசங்கிறதுனால வெறு வாசலாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ கோலம் போட்டோம்னா நாளைக்கு வந்து அந்த கோலம் அழியாமல் இருக்கும் இல்லையா, அதனால் ஈவினிங் போல் தான் வாசல் தெளித்து கோலம் போட்டிருந்தேன். நான் காலையில் ஸ்டிச்சிங் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒன் பை ஒன்னாக எல்லா துணியும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பெட்ஷீட்டு, தலகாணி வர அது மாதிரி ஒரு அழுக்கு துணி இல்லாமல் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து ஒரு பெரிய கோயிலுக்கு போகும்போது நம்ம துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வீடு கூட்டி தொடச்சி அதெல்லாம் பண்ணிவிட்டு போனால் தான் ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்குது. 6 மணிக்கு மேலே தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். வாசல் தெளித்து கோலம் போட்டு மிஷினில் இருக்கிற துணியை காய போட்டு அப்புறம் காஞ்ச துணியெல்லாம் ஒரு 2-3 ஷிஃப்ட்டு போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் மடித்து வச்சுட்டு வீடை கூட்டி தொடச்சிட்டு பாத்திரம் விளக்கி அடுப்பெல்லாம் தொடச்சி முடிச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் வெஜிடபிள் போட்டு குருமா தான் வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்தை மட்டும் வச்சுட்டு மீத எல்லா பாத்திரமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் உள்ள பாத்திரம் முதற்கொண்டுமே வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறம் வீடு எல்லாம் க்ளீனாக இருந்தால் தான் போயிட்டு வர இடத்துல நமக்கு வந்து ஒரு நிம்மதியே வந்து வரும். லேடிஸ்க்கு வந்து எல்லா லேடிஸ்க்கும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லாத்துக்கும் தெரியும், வீடை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் போகிற இடத்துலையும் நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராமேஸ்வரம் போகிறதுக்கு துணியெல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் இப்போது போட்டிருக்கிற ட்ரெஸ் ஒன்று, அது இல்லாமல் 2 ட்ரெஸ் வந்து எடுத்து வைக்கணும். ஒரு ஆளுக்கு 2 ட்ரெஸ் மாதிரி. ஏன்னா இப்போ போட்டு போகிற ட்ரெஸ்ஸோட கடலில் குளிச்சுட்டு வந்துடணுமா. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஐயர்கிட்ட திதி கொடுத்துட்டு அந்த 22 தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணணுமா. அதுக்கப்புறம் சாமியை தரிசனம் பண்ண போகும்போது இன்னொரு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு அது இல்லாமல் ஒரு ஆளுக்கு 2 ட்ரெஸ் மாதிரி இப்போ நாங்கள் 4 பேத்துக்கு 8 செட்டு ட்ரெஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டில் சாமி கும்பிட்டாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வீட்லேயும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடலை, க்ளீனிங் ஒர்க் இருக்கிறதுனால. அதே போல் மாமாவுக்கும் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் தவசம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் 12 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா மாமாவுக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தோம். மணி பார்த்திங்களா கடிகாரத்தில் தெரியுது பாருங்கள், கரெக்டாக 12:10க்கு வந்து மாமாவுக்கும் பூஜை பண்ணியாச்சு. வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வீட்லேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். எந்த ஒரு இடத்துக்கு வெளியில் போனாலும் நம்ம வந்து குலதெய்வத்தை நினச்சி நாங்கள் போகிற இடத்துல நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு குலதெய்வத்தை வேண்டிட்டு காணிக்கை வைக்கணும். நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த காணிக்கை எடுத்து உண்டியலில் போட்டுறணும். அதை வந்து நம்ம குலதெய்வத்துக்கு போகும்போது செலுத்திடணும். இது வந்து எங்கள் வீட்டில் இருந்தே நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்போ சின்ன பிள்ளையில 1.25 ரூபா வைப்பாங்க. இப்போலாம் வந்து 11 ரூபா அப்படி தான் வைக்கிறாங்க. 11 ரூபா 21 ரூபா அப்படி தான் வைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் மாமா வீட்டுக்கு வந்தோம். மாமா வீட்டில் வந்து டீ போட்டு வச்சுருந்தாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு நைட்டு ஒரு 1:30 மணி போல் கரெக்டாக வந்து கார் வந்துச்சுங்க. காரில் தான் கிளம்ப போகிறோம். நாங்கள் தான் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தோம். மாமா வீட்டில் எல்லாருமே வந்து அரை தூக்கத்தில் தான் இருந்தாங்க. போயிட்டு அவங்களெல்லாம் எழுப்பிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. காரில் உட்காந்தோடனே அத்தை வந்து படுத்துட்டாங்க. அத்தை வீடியோ பாருங்க அத்தைன்னு சொன்னோடனே அத்தை பார்த்து சிரித்தாங்க. அதுக்கப்புறம் டீசல் போடுறதுக்கு காரை நிப்பாட்டினாங்கங்க. அந்த கண்ணாடியில் பார்த்தீங்களா, யாமிருக்க பயமேன், எங்கே போனாலும் நம்ம முருகன் வந்து நம்ம கூடயே வந்துகிட்டே இருப்பார். ராமேஸ்வரத்துக்கு ஒரு 4:30 5 மணி போல் அந்த ராமேஸ்வரத்துக்கிட்ட அந்த பாம்பன் பாலம் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அங்கனக்குள்ளே வண்டி நிப்பாட்டியிருந்தாங்க. அங்கே வரிசையாக எல்லா காருமே நிப்பாட்டிட்டு அந்த ட்ரெயின் போகிற இடம் இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நைட் டைம்ங்கிறதுனால அது வந்து கிளியராக தெரியல, வீடியோவும் எடுக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 6 மணி போல் ராமேஸ்வரம் ரீச் ஆனோம். போன உடனே கடலில் குளிச்சுட்டு காலையில் டிஃபன் வந்து வீட்டில் இருந்தே அத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் காலையில் எல்லாருமே சாப்பிட்டோம். என்ன சாப்பாடு என்ன டிஃபன்னு பார்த்திங்கன்னா, இட்லி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் பொடி அத்தையே வீட்டிலையே பொடி நுணுக்கி நல்லெண்ணெய் கலந்து கொண்டு வந்திருந்தாங்க.
வடை வந்து கடையில் வாங்கிக்கிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டோட டிஃபனு. எல்லாருமே சாப்பிட்டோம். தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அத்தை எப்பவுமே சூப்பராக செய்வாங்க. அன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் டிஃபனை சாப்பிட்டுட்டு ஐயர்கிட்ட போய் திதி கொடுக்கறதுக்காக போகிறோம். இதில் முக்கியமான விஷயம், கடலில் குளிச்சுட்டு ஃபஸ்ட் ட்ரெஸ் மாற்றியாச்சு. இப்போ 2வது ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ போக போகிறோம். ஐயர்கிட்ட திதி கொடுக்கும்போது மாமாவோட ஃபோட்டோவும் வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும்னு அத்தைகிட்ட சொல்லியிருப்பாங்க போல். அதனால் அத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லா ஐயரும் கேட்குறது இல்லை, ஒரு சில ஐயர் கேட்பாங்க போல். அதனால் அத்தைகிட்ட ஒருத்தவங்க சொன்னதுனால சரி எதுக்கு நம்ம அதை மறந்துட்டு போயிட்டு அங்கே மறந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு அத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வந்து ஆர்ச்சு. நீங்கள் ஏற்கனவே போயிருந்திருப்பீங்க. ஒரு வேளை அது பார்க்காதவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்து 5000 3000 அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருந்தாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கேட்குறாங்க அமௌண்ட். 1500 தான் இந்த ஐயர் வந்து கேட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வரையுமே பூஜை பண்ணுறாங்கங்க. இறந்தவங்கள நினச்சி ஒரு மாவு போட்டு அதில் எள்ளு கலந்து ஒரு பிண்டம் மாதிரி 4 பிண்டம் வந்து பிடிக்கிறாங்க. நாங்கள் சாதம் எடுத்துகிட்டு போனதுனால அந்த சாதத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த எள்ளு போட்டு அத்தையை வந்து பிண்டம் வந்து பிடிக்க சொல்லியிருந்தாங்க. அத்தை பிடிச்சு கொடுத்தாங்க. அந்த ஐயர் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. மாமா ஃபோட்டோலாம் வச்சு அவங்க வந்து கேட்கல. மாமா ஃபோட்டோ வந்து கேட்கல. இருந்தாலும் அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. மாமா ஃபோட்டோ வச்சு அந்த பிண்டம் வச்சு வீட்டிலேருந்து கொண்டு வந்து இந்த சாப்பாடை வச்சு நம்ம பண்ணுறது ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு எல்லோரும் போய் அதை கடலில் கரைச்சிட்டு அந்த பிண்டத்தை கரைச்சிட்டு எல்லாருமே வந்து கை கால்லாம் அலம்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சுங்க ராமேஸ்வரத்தில். ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா, அதனால் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. குளிக்கிற இடத்துலையும் சரி, அந்த தீர்த்தம் மாற இடத்துலையும் சரி ரொம்பவே க்ரௌடாக தான் இருந்துச்சு. நல்லபடியாக மாமாவுக்கு வந்து அந்த பிண்டத்தெல்லாம் கரைச்சிட்டு எல்லோரும் கை கால்லாம் அலம்பிட்டு ஐயர் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு திருநீர் பூசி விட்றாங்க. திருநீர் பூசிட்டு 22 தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு போனோம். ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அவங்கக்கிட்ட போனோம்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தோம்னா டக்குன்னு எல்லா தீர்த்தத்துலையும் குளிச்சுட்டு சீக்கிரம் வெளியில் வர்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு தான் நாங்கள் அமௌண்ட்டு கொடுத்து சீக்கிரமே குளிச்சுட்டு 22 தீர்த்தத்துலையும் குளிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடி போய் சாமி பார்த்தோம். சாமி தரிசனம் வந்து சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் போட்டிங் தான் போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க நாங்கள் இந்த மாதிரி போட்டிங்லாம் போயிட்டு. நான் சின்ன கப்பலில் போயிருக்கேன், ஆனால் பெரிய கப்பலில் போனது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். இருந்தாலும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நல்லா இருந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கடலுக்குள்ளேயே ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் போகிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடல்னு பார்த்திங்கன்னா இப்போ திருச்செந்தூர்லாம் எடுத்துட்டிங்கன்னா அலை வரும். அந்த அலை மேலே போட்டு போயிட்டு ஏறி இறங்கி போகும்போது நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதில் வந்து அலையே இல்லையா, ஒரே மாதிரி நம்ம பஸ்லலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி அப்படி தான் போன மாதிரி இருந்துச்சு. அது போட்டிங்னால் ஒரு மாதிரி அலையில் ஏறி இறங்கி போனால் அது ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வந்து கண்ணு கெட்டுற தூரம் வரையும் தண்ணி தான் இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கோவில் பக்கத்தில் அந்த கரை பக்கத்தில் நிறைய போட் வந்து கொச நிப்பாட்டியிருந்தாங்க. அந்த போட்டிங் தெரிஞ்சது. அப்புறம் வந்து அந்த கோவில் பக்கத்தில் பெரிய கவம், அதான் தனுஷ்கோடின்னு சொன்னாங்க. தனுஷ்கோடி வரையும் கப்பல் போகும்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது தனுஷ்கோடி தூரமாக இருக்கும்போதே போட்டை வளைச்சி திருப்பி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு 1/2 hour வந்து ஒர்த்து தான். ஒரு 100 ரூபாய்க்கு 1/2 hour வந்து கப்பலுக்குள்ளே போயிட்டு வந்தது ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம் எல்லாருமே வந்துட்டு. காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப வெயில், காருக்குள்ளேயே உட்கார முடியல, வெளியிலே நிற்க முடியல. ரொம்ப வெயிலாக இருந்ததுனால இதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தேவிப்பட்டினம் போனோம். நவகிரகங்கள் வந்து கடலுக்குள்ளே இருக்கும். போய் நம்ம கடலுக்குள்ளே இறங்கி அந்த நவகிரகங்களை வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். அங்கே போனோம். அப்புறம் அப்துல் கலாம் சமாதி போனோம். அதுக்கப்புறம் காரைக்குடியில் பிள்ளையார்பட்டி போனோம். நான் பிள்ளையார்பட்டி இதுவரையும் போனதே இல்லையா, ஃபஸ்ட் டைம் பிள்ளையார்பட்டி போனோம். அப்புறம் தனுஷ்கோடி போனோம். எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ராமேஸ்வரம் போனீங்கன்னா அப்துல் கலாம் சமாதியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.